Hello everyone, நான் ரிச்சர்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி BONK இந்த பாங்க் காயினை பற்றி தான் பேச போகிறேன். பாங்க் காயினை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாங்க் காயின். ஸோ பாங்க் காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 90 டேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100%, ஒரு 200%, இல்லை ஒரு 500, இல்லை ஒரு 1000%, 13,000% வந்து இந்த பாங்க் காயின் ஏறி இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த $100 வந்து 13,000% வந்து ஒரு 3 மாதத்தில் ஏறுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். பைனான்ஸில் லிஸ்ட் ஆன உடனே இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 127% 24 ஹவர்ஸில் வந்து ஏறுச்சுங்க. சரியான ரைஸ். ஏகப்பட்ட பேர் வந்து செம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்தாங்க. அண்ட் இந்த பாங்க் காயின் வந்து ஷிபாவையே ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன? திடீர்னு இந்த பாங்க் காயின் எங்கேருந்து வந்தது அண்ட் இந்த பாங்க் காயின்னா என்ன? இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பாங்க் காயின் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா கம்யூனிட்டி அதோட ஆல் டைம் லோ, பயங்கரமான லோ, அது எங்கேயோ இருந்த இடத்துல இருந்து கீழே வந்து விழுந்ததுங்க. அந்த டைமில் அந்த கம்யூனிட்டி ஹோல்டர்ஸ்க்காக ஒரு ரிலீஃப்காக இந்த பாங்க் காயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஃப்ரீ ஏர் ட்ராப்பாக. ஸோ இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்பாக வந்த காயினை, அதாவது ₹1 வேல்யூ கிடையாது, இன்றைக்கி மார்க்கெட் கேப்லேயும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மேலே இருக்குது. அண்ட் இந்த காயின் வந்து டே பை டே ரைஸ் ஆகிட்டே போகுது. ஒரு சூப்பரான ஒரு மீட்டியாரிக் ரைஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 90 டேஸில் 13,000% வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. அண்ட் லாஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 100% ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா இந்த காயின் கண்டிப்பாக ஷிபாவையே ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது இன்ட்ரொடக்ஷனை வந்து இந்த சொலானா கம்யூனிட்டி பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபோன் வாங்கினா உங்களுக்கு 30 மில்லியன் பாங்க் காயின்ஸை வந்து நாங்கள் இந்த ஃபோனில் ஃப்ரீயாக தரோம். அதுக்கு ஒரு ஆப் இவங்க டவுன்லோட் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்கலாம். அது என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா, சொலானா கம்பெனியே சாகா அப்படின்ற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க யூஎஸில். அண்ட் யூரோப் மார்க்கெட்லேயும் அது லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பாங்க் காயின்ஸை வந்து இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அந்த ஃபோன் கூடவே. ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா $1,000 ஆரம்பத்தில் இருந்தது. பட் ஆனால் அதை ஸ்லாஷ் பண்ணி வெறும் $600 வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபோன் வாங்கும் போதும் அந்த ஃபோனோட யூஸருக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பாங்க் காயின்ஸ். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த 30 மில்லியன் பாங்க் காயின் வந்து இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி அதோட ஆல் டைம் ஐயை டச் பண்ணிச்சு இல்லையா? அந்த 30 மில்லியன் பாங்க் காயினோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட $990. ஃபோனு வாங்குறது $700 வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த காயின் இந்த ஆல் டைம் ஐயில் அவங்க செல் பண்ணியிருந்தா ஒரு $300 வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு அப்போவே ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ஃபோனும் கையில் இருக்குது, ப்ளஸ் காயினும் இருக்குது. அண்ட் இந்த 30 மில்லியன் காயின்ஸை அவங்க விற்காமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி இதோட ஃப்யூச்சருக்காக வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரைஸ் இருக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இதை செல் பண்ணி இந்த ஒரு $300 ப்ராஃபிட்டுக்குன்னு அதை விற்றுருவாங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காயினுக்கான ப்ரைஸ் வந்து இந்த 13,000 இல்லை, இது பல லட்சம் பல கோடி அந்த அளவுக்கு பர்சன்டேஜை வந்து இது கொடுக்க போகுது. ஆல்ரெடி ஷிபா வந்து 2.5 கோடி பர்சன்டேஜ் கொடுத்தது. இது ஷிபாவையே ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ பாங்க் காயினுக்கு ஒரு செம்ம ஃபியூச்சர் இருக்குது. இந்த பாங்க் காயினை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் எங்கே பார்க்க மாட்டேறீங்க, இந்த மாதிரி வீடியோலாம் எல்லா ஷிபாலேயே வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. ஸோ ஒரு புது காயின் வருது, இந்த பெப்பே காயின் வரும்போதும் மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த பாங்க் காயினை பற்றி நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி போட்டேன். அடுத்த நாளே ஒரு 100% ஏறுது. அண்ட் இன்னமும் இந்த காயினுக்கு செம்ம பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ பாங்க் காயினோட பழைய வீடியோவும் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.